வயநாடு பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்ட சூரல்மலை பகுதியில் தான் இருக்கிறோம். நான் நிற்கிற இடத்துல மட்டும் 600 வீடுகள் இருந்தது. 600 வீடுகளில் 400 வீடுகளுக்கு மேலே அடிச்சுட்டு போயிடுச்சு. அந்த வீடுகள் இருந்ததற்கான தடயமே இல்லாத பகுதிகள் தான் தற்போது நம்ம பார்க்க முடிகிறது. இந்த பகுதியில் சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 7 நாட்கள் ஆகிய நிலையில் தற்போது இந்த மீட்பு பணிகள் எல்லாம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றன. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் அரங்கேறிய பகுதி முழுவதுமாகவே போலீசார் கட்டுப்பாட்டில் தற்போது கொண்டு வந்திருக்கிறாங்க. கேரளா போலீசார் நீங்க பார்க்கலாம். அனைவருமே இதுக்குள்ள நுழைஞ்சிட முடியாது. இனி அந்த மீட்பு பணிகளுக்காக தன்னார்வலராக வரக்கூடியவர்கள் யாருமே போலீசாரினுடைய மற்றும் வருவாய்த்துறையினருடைய அனுமதி இல்லாமல் இனி இந்த பகுதிக்கு வர முடியாது என்று சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா யார் யார் வராங்களோ பதிவு செய்யப்பட்டு எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க, யார் யார் வந்திருக்காங்க அப்படின்ற அடையாளங்கள்லாம் அடையாள அட்டையுடன் கொடுத்து அனுமதி பெற்ற பிறகுதான் வர முடியும். அதனால போலீஸ் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக மீட்பு பணிக்காக வந்தவர்கள் சிலர் ஆற்றில் சிக்கிக் கொண்டார்கள். அவர்களை இந்திய விமானப்படையினுடைய விமானம் கொண்டுதான் அவர்களை மீட்க முடிந்தது. அந்த அளவு பாதிப்பு ஏற்பட்டதனால் இந்த பகுதிக்கு யாரும் வருவதற்கு அனுமதி கொடுப்பதில்லை. குறிப்பாக பார்த்தீங்கன்னா மீட்பு பணியில் தற்போது 1500 பேர் பயன்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. இன்றைய மீட்பு பணியில் குறிப்பாக சூரல்மலையில் இருக்கக்கூடிய ஆற்று ஓரங்கள், சூரல்மலையில் பெரும்பாலான வீடு இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த மீட்பு பணிகள் முடிஞ்சிட்ட நிலையில் அது ஒட்டி இருக்கக்கூடிய ஆற்றில் அங்கிருந்து 20 கிலோமீட்டர் தூரம் ஆறு இருக்கு. அந்த ஆறு ஓரங்களில் தான் அந்த சடலங்கள் நிறைய இருக்கிறதுனால அந்த ஆற்றின் ஓரத்தில் இந்த தேடும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அங்க ஒரு குழுவினர் அந்த தேடும் பணிகள் இருக்கிறாங்க. அதே போன்று முண்டக்கை பகுதியிலையும் இந்த வீடுகளில் பெரும்பாலும் ஜேசிபி எந்திரங்கள் கொண்டு சடலங்களை தேடும் பணி ஈடுபாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய சடலங்களை தேடும் பணி முடிவடைந்திருக்கிறது. அதனால முண்டக்கை பகுதியிலும் சூரமலை பகுதியில் இருக்க குடியிருப்புகள் இருந்த பகுதிகள் எல்லாம் பெருமளவு இந்த சர்ச் பண்றது, பாடியை சர்ச் பண்றது முடிந்திருக்கிறது. அதே போன்று பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு இடம் இருக்குன்னா பூஞ்சேரி மட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமம், அந்த கிராமத்தில் மட்டும்தான், ஏன்னா மலை உச்சியில் இருக்கு. சூரல்மலை பகுதியில இருந்து அந்த பகுதிக்கு போறதே ஒரு 10-15 கிலோமீட்டர் கிட்ட போகணும். அதற்கான பாதைகள் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கான பாதைகள் எதுவுமே இல்லாம இருக்கு. அதனால ஜேசிபி வாகனங்கள் கொண்டு அங்க அந்த பாதைகள் அமைக்கப்பட்டு தற்போது அந்த பகுதிக்கு ராணுவத்தினர் போயிருக்காங்க. அந்த பகுதியிலையும் தற்போது இந்த மீட்பு பணிகளானது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக அந்த பூஞ்சேரி மட்டம் கிராமம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிராமத்துல புண்டக்கை மற்றும் பூஞ்சேரி மட்டம் கிராமத்தில் மட்டும் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 540 வீடுகள் இருந்தது. தற்போது அதில் மீதம் இருக்கிறது 50 வீடுகள் தான் மீதம் இருக்கு. மற்ற எல்லா வீடுகளும் அடித்து செல்லப்பட்டும் இடர்பாடுகளை உடைஞ்சு போயும் நிலைமையில் இருக்கிறதுனால அந்த பகுதியில் ஜேசிபி கொண்டு அந்த வீடுகளில் சடலங்கள் இருக்கிறதா என்பது தொடர்பான தேடும் பணிகளும் தற்போது தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக இப்போ தற்போது பார்க்கலாம், இந்த வாலண்டியர்ஸ் யாராக இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் இந்த அனுமதி பெற்ற பிறகுதான் இந்த உள்ளே செல்வதற்கான அனுமதியானது கொடுக்கப்படுகிறது. அனைவரையும் இங்கே அனுமதிக்கிறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த பணி செய்ய வரவங்களுக்கும் இங்கே அரசின் சார்பாகவே உணவும் குடிநீரும் கொடுக்கப்படுது. ஏன்னா வாலண்டியர்ஸ் யாரும் உணவு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா உணவுனால பாதிப்புகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அது இல்லாமல் நிறைய பேருக்கு பாதிப்பும் ஏற்பட்டுருச்சு. அதனால அந்த பணிக்கு வரக்கூடிய நபர்கள் அனைவருக்கும் அரசின் சார்பாகவே இந்த உணவுப் பொருட்களும் குடிநீரும் கொடுக்கப்படுகிறது. தொடர்ந்து இந்த 7வது நாளாக இந்த மீட்பு பணியில் இந்த 35க்கும் மேற்பட்ட ஜேசிபி வாகனங்களும் மீட்பு பணியில் ஈடுபட்டு இருக்கு. குறிப்பாக பூஞ்சேரி மட்டத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா 7க்கும் மேற்பட்ட ஜேசிபி வாகனங்கள் அந்த மீட்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. நம்ம தற்போது பார்க்கலாம், அனைத்து வாலண்டியர்ஸும் நீண்ட வரிசையில் நிற்கிறத அவங்க உரிய அனுமதி பெற்று அனைவரும் பரிசோதித்த பிறகுதான் அவங்களுக்கு எங்கெங்கே போகணும், அவங்களுக்கான இடங்கள் எது, அவங்க எங்கே போய் பணியாற்றணும், எத்தனை பேர் போகிறீங்க, அவங்களோட லீடர்ஸ் யார், அதெல்லாம் கவுண்ட் பண்ணிட்டு தான் உள்ள ஒரு கடுமையான சோதனைக்கு பிறகுதான் இந்த அனுமதியானது உள்ளே அவர்கள் அனுமதிக்கப்படுறாங்க. மற்றபடி மீடியாக்கள் அப்படியெல்லாம் போகணுன்னா கூட நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஐடி கார்டு கொடுத்துருக்காங்க. இந்த இதில் என்னோட மீடியா 2+1, அப்புறம் ரகுவரன் என்னுடைய பெயர், பணியாற்றக்கூடிய நியூஸ் 18 தமிழ்நாடு என்னுடைய எண் அப்படின்னு சொல்லிட்டு
இந்த இந்த பகுதிக்கு வந்து அடையாள அட்டை கொடுத்த பிறகுதான் இவங்க அனுமதிக்கப்படுறாங்க. தற்போது இராணுவம் கட்டியிருக்கக்கூடிய அந்த பாலத்தில் அனைவரும் பரிசோதிக்கப்படும் காட்சிகளை கூட நம்ம பார்க்க முடிகிறது. இந்த 7 நாட்கள் ஆன நிலையில் இந்த சம்பவத்தில் 350க்கும் மேற்பட்டோர் இறந்து போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேரள அரசாங்கம் அதை வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 250க்கும் மேற்பட்டவர்கள் இதுவரை காணாமல் போயிருக்கிறார்கள் என்பதும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தேடும் பணி, அதாவது இறந்தவர்களினுடைய சடலங்களை தேடும் பணியானது ஒரு புறம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதில் இறந்தவர்களினுடைய சடலங்களை அடக்கம் செய்யும் பணிகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நீங்கள் பார்க்கலாம், உள்ளே நுழையக்கூடியவர்கள் அனைவரையும் பெயர் எழுதிட்டு அவங்களுடைய அடையாளம் எடுத்துக்கிட்டு அதன் பிறகுதான் உள்ளே வந்து அனுமதிக்கப்படுறாங்க. அனைவருக்கும் உள்ளே வந்து இந்த அனுமதியானது தற்போது நிறுத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 7 நாட்களாகியும் இந்த காற்றாற்றில் இருவிழிஞ்சியாறு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆற்றில் கூட நம்ம ஒளிப்பதிவாளர் மணி வந்து இப்போ அந்த பகுதியெல்லாம் காட்டுவார், நீங்கள் பார்க்கலாம். அந்த ஆற்றில் தொடர்ந்து அந்த நீரானது அதிகமாக சென்று கொண்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. அந்த காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். இதான் இராணுவத்தால் அமைக்கப்பட்ட பாலம். அந்த பாலத்தில் இருந்து கீழே நம்ம போகிறோம், நீங்கள் அந்த பார்க்கலாம். அந்த பாதைகள் எவ்வளோ கடுமையாக இருக்குன்னு நான் இங்கே நம்ம போகிற பாதைகளை நீங்கள் பார்க்கலாம். இது வழியாக தான் எல்லாருமே என்ட்ரி ஆகணும். இது வழி மீட்பு பணிக்கு போகிறவங்களாம். நான் தற்போது இருக்கிறது வந்து சூரல்மலை பகுதி. சூரல்மலை பகுதியிலிருந்து மீட்பு பணிக்கு நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். சூரல்மலை பகுதி அந்த பக்கம் இருக்கிறது வந்து நீங்கள் மலைப்பகுதிக்கு போகிற மடல் பகுதியில் உள்ள இடிபாடுகளுக்கு இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பாதை. இராணுவத்தால் போடப்பட்ட இந்த பாதையை கடந்து தான் போகணும். அந்த பாதையை கடக்கும் பணியில் தான் இப்போ போலீஸாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. அந்த பகுதி வழியாக தான் நம்ம தற்போது போயிட்டுருக்கோம். அந்த காட்சிகளை நீங்கள் தற்போது பார்க்கலாம். மிகவும் ஆபத்தான நிலையில் அமைக்கப்பட்ட இந்த பாலம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அந்த ஆற்றில் வந்து வெள்ளம் எந்த அளவு போயிட்டுருக்குன்னு பார்க்கலாம். இராணுவத்தினர் இங்கே வந்து பாதுகாப்பு பணியில் இருக்காங்க. ஒரு சவாலான பணியாக தான் இந்த ஆற்றை நம்ம வந்து கடந்து போயிட்டுருக்கோம். ஒவ்வொரு மீட்பு படை வீரர்களும் மிகுந்த சிரமத்துக்கு இடையில் சேரும் சகதியுமாக இருக்கக்கூடிய இந்த பாதையில் தான் கடந்து இப்போ நம்ம பூஞ்சேரி மட்டத்திலிருந்து முண்டக்கை பகுதியில் இருக்கக்கூடிய மலை காட்டிற்கு போயிட்டு இருக்கோம். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மீட்பு பணிக்கு அனுமதி பெற்று செல்லக்கூடியவர்கள் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். நிறைய வாலண்டியர்ஸ் பல்வேறு மாநிலங்கள்லேருந்தும் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வராங்க. கணக்கு இல்லாமல் அவங்கள வந்து அனுமதிக்க கூடாது அப்படின்றதுக்காக ஒரு கணக்கின் அடிப்படையில் 1500 பேர் தான் உள்ள அனுமதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகுதியில் வந்து தற்போது அனுமதிக்கப்படுறாங்க. நம்மளும் அந்த பகுதியை வந்து கடந்து வந்திருக்கிறோம். நீங்கள் பார்க்கலாம். இன்னும் அந்த நிலச்சரிவு பகுதியில் வந்து ஜேசிபி எந்திரங்கள் கொண்டு சேரும் சகதியமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் அந்த சடலங்களை தேடும் பணியில் என்டிஆர்எஃப் வீரர்களும் இராணுவ வீரர்களும் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அனைவரும் இராணுவ வீரர்கள் வந்து அந்த பகுதியில் வந்து நீங்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறத பார்க்கலாம். இராணுவத்தை சேர்ந்தவர்களும் என்டிஆர்எஃப் வீரர்களும் தற்போது அந்த பகுதியில் வந்து மீட்பு பணியில் இருக்கிற காட்சிகளை கூட நம்ம ஒளிப்பதிவாளர் மணிகண்டன் காட்டிகிட்டு இருக்காரு. காட்டாற்று இது வந்து இதுக்கு மேலே வரைக்கும் அந்த ஜேசிபி நிற்கிறதுல அதுக்கு மேலே வரைக்கும் தண்ணீராக போயிட்டு இருந்தது. இப்போ அதெல்லாம் படிப்படியாக கம்மியாகி சேரும் சகதியமாக இருக்கக்கூடிய காட்சிகளை தான் பார்க்குறோம். இதே போன்று நிறைய நிவாரணப் பொருட்கள் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் மாவட்டங்களிலிருந்தும் எடுத்துகிட்டு வராங்க. நிவாரணப் பொருட்களை எங்கே கொடுப்பது, எப்படி கொடுப்பது என்ற குழப்பங்கள் நிறையா இருக்கும். நிவாரணப் பொருட்களை எடுத்து வரக்கூடியவங்க
குறிப்பாக மாவட்ட ஆட்சியர், வயநாடு மாவட்ட ஆட்சியருடைய அலுவலகம் வந்து கல்பெட்டால இருக்கு. அங்க போய் கொடுக்கலாம். அங்க கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணா உங்களோட ரிசீவ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டோக்கன் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. அதனால நிவாரணப் பொருட்களை கொண்டு வந்து எங்க கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தில் இருக்கக்கூடியவங்க கூட அந்த கல்பெட்டால இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு போகலாம். அது மாதிரியும் இல்லாமல் 95 முகாம்கள் இருக்கு. அந்த 95 முகாமில் எந்த ஒரு முகாமுக்கு போனாலும் அவங்களுக்கு தேவை எதுவும் பட்டுச்சுன்னா அந்த பொருட்கள் அங்கேருந்து வாங்கப்பட்டுக்கிட்டு மீதி வந்து கலெக்டர் ஆஃபீஸில் கொடுத்துடலாம். கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து கல்பெட்டாலேருந்து நீங்கள் வந்து நிவாரண முகாம் பகுதிக்கு வரணும்னா ஒரு 20 கிலோமீட்டர் தூரம் வந்து சாலை மார்க்கமாக வந்தால் தான் இந்த பகுதிக்கெல்லாம் வர முடியும். அதான் இல்லாமல் இந்த சம்பவம் அரங்கேறிய பகுதிக்கு யாருமே அலௌட் கிடையாது. அனைவருமே உரிமம் அங்கீகாரம் பெற்ற நபர்கள் மட்டும்தான் அனுமதிக்கப்படுறாங்க. அதனால் யாரும் இல்லை. நீங்கள் பார்க்கலாம், எனக்கு நேராக நான் கை காட்டுற பகுதிக்கு நேராக இருக்கு பாருங்கள், அதுதான் நிலச்சரிவு ஏற்பட்ட மலைப்பகுதி. இன்னும் அதோடைய கோரமுகம் அப்படியே இருக்கிறத பார்க்க முடிகிறது. இன்னும் ஒரு அபாயமான சூழலில் தான் அந்த பகுதி இருப்பதையும் நம்ம பார்க்க முடிகிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் செய்தியாளர் ரகுவரன், வயநாடு பகுதியிலிருந்து.